அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 வருடத்தில் ஏப்ரல் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் தேய்பிறை சஷ்டி எப்போ வருகிறது, நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்கள், மேலும் அந்நாளில் நாம் எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்கிறது. கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியிலிருந்து 6ஆம் நாளாக வருவதை தான் நம்ம தேய்பிறை சஷ்டின்னு சொல்கிறோங்க. தேய்பிறை சஷ்டியில் விரதமிருந்து முருகப்பெருமானே மனமுருகி பிரார்த்தனை செய்தால் உடல் மன குறைபாடுகள் நீங்கும், குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஏப்ரல் மாதத்தில் தேய்பிறை சஷ்டி எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஏப்ரல் 8ஆம் தேதி பங்குனி 25ஆம் நாள் புதன்கிழமை அன்று வருகிறதுங்க. இந்நாளில் நாம் விரதமிருந்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதால் நம்மளுடைய மனக்குறைகள் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் என்றும் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. முடிந்தவர்கள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்யுங்கள். எனக்கு முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் வீட்டில் எளிய முறையில் முருகர் படமோ சிலை முன்னாடி 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்க எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.